கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 4:24, Matthew 4:24. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும், பிசாசு பிடித்தவர்களையும், சந்திர ரோகிகளையும், திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அதாவது கர்த்தருடைய வல்லமை, கீர்த்தி, அவருடைய பெயர் எங்க போச்சு? சீரியா தேசம் வரைக்கும் அவ்வளவு பிரசித்தமாகக்கூடிய அளவிற்கு. காரணம் என்னன்னா, எல்லா விதமான வியாதி, எல்லா விதமான பிணியாளிகள், பிசாசு பிடிச்சவங்க, சந்திரரோகம் உள்ளவங்க, திமிர்வாதக்காரன், எந்த வியாதியாக இருந்தாலும் குணப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதாவது இது கலிலேயா பகுதிக்கு வடகிழக்கு பகுதியில் உள்ள பகுதிகள். அதாவது கலிலேயா கடல் பக்கத்தில் உள்ள கப்பர்நாம், அதுக்கு மேலே வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வடக்கு தேசத்துக்கு எல்லா பக்கத்துலேயும் அவருடைய பெயர் விளங்கத்தக்கதாக காரியங்கள் நடந்ததை பார்க்குறோம். நீங்கள் மார்க் 1வது அதிகாரத்தில் 32வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, அவர் பேதுருடைய மாமியை குணப்படுத்துகிறாரு. உடனே அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. அவங்க எல்லாரையும் குணப்படுத்துகிறாரு. குணப்படுத்தி முடித்த பின்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் எல்லாரையும் கொண்டு வர்றாங்க. ராத்திரியில் பார்த்தீங்க 34வது வசனம், மார்க் 1:34. பலவிதமான வியாதிகளினால் உபத்திரப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேக பிசாசுகளை துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் என்ன பண்ணுறாரு? காலையில் எந்திரிச்சு ஒரு வனாந்தரமான பகுதியில் போய் ஜெபம் பண்ண போயிடறாரு. இவங்க எல்லாம் காணான்னு ஆண்டவரை தேடுறாங்க. கண்டுபிடிக்கும் போது அவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே நீ எங்கன்னு சொல்லி கேடும்போது 38வது வசனத்தில் பாருங்கள், அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களில் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜபாலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்போ என்ன, அந்த பகுதியில் இருக்க எல்லா பகுதியிலையும் போய் நான் பிரசங்கம் பண்ணணும், இதற்காகத்தான் வந்திருக்கேன் என்று சொல்லி அங்கே இருக்கிற எல்லா பட்டணங்களுக்கும் எல்லா இடத்துக்கும் போய் அவர் பண்ணக்கூடியதை பார்க்குறோம். அப்போ என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்த எல்லாருக்கும் அவர்களுக்கு போதித்து, அவர்களுக்கு பிரசங்கித்து, அவர் என்ன பண்ணுறாரு? இந்த செய்தி தேவனாகிய கர்த்தரிலிருந்து வந்தது என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக அவர்களை குணப்படுத்தக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா இந்த செய்தி கர்த்தரிலிருந்து வந்தது என்று சொல்லக்கூடியது தெரியும் வண்ணமாக அவர்களை குணப்படுத்தக்கூடிய காரியம். அதனால தான் யோவான் 3வது அதிகாரத்தில் பரிசேயர்களுக்கு போதிக்கிற நிக்கதேமு என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, ஒருவன் தேவனோடு இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட கிரியைகளை யாராலையும் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடியதா. அப்ப என்ன, இது தேவனிலிருந்து வந்த செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசுவது தேவன் அவரோட இருக்கிறார், தேவனோட செய்தி என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக அவர் எல்லாரையும் குணப்படுத்துகிறார். அந்த செய்தி சகல தேசம் எங்கும் போனதை நம்ம பார்க்க முடிகிறது. சரி, இந்த நாளில் அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார் ஆண்டவர். இப்போ ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கும் போது அந்த சுவிசேஷ வார்த்தைகள் மக்களை விடுதலை பண்ணும். ஒரு சிலரை ஆவிக்குரிய முறையில் விடுதலை செய்யும், ஒரு சிலரை மாம்ச பிரகாரமாக விடுதலை செய்யும். ஆனால் பிரதானமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தது குணப்படுத்துவதற்காக இல்லை. இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினாங்க. ஆனாலும் அவர்கள் மறுபடியும் மரித்து போனதை நம்ம பார்க்க முடிகிறது. லாசருவை மரித்த 4 நாட்களுக்கு பின்பாக உயிரோடு எழுப்புறாரு. ஆனால் அதற்கு பின்பாக லாசரு மரித்து போனார். அதனால குணப்படுத்துறது ஒரு பிரதானமான நோக்கம் இல்லை, கர்த்தருடைய பிரதானமான நோக்கம் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தான் என்பதற்காக அவர் அந்த கிரியைகளை நடப்பித்து அந்த வார்த்தை கர்த்தரிடம் வந்தது என்பதை நாம் நிறைவேற்றுவதை நம்ம பார்க்கிறோம். அதனால தான் நாங்கள் இன்றைக்கும் நம்ம சொல்லி கொடுக்கறது என்னென்னா, எங்களுடைய சபையில் பார்த்தீங்கன்னா அநேகர் குணப்படுறாங்க, அநேகர் சுகப்படுறாங்க, பிசாசுகள் பிடியிலேருந்து விடுதலை பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் ஒரு நாள் அதை நாங்கள் வெளியே சொல்கிறதில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் செய்தியெல்லாம் நாங்கள் சொல்கிறதும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரிவதற்காக
இது தேவனுடைய வார்த்தை, தேவன் இங்கே இருக்கிறார் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான். அதனால தான் நாங்கள் ஒரு காலமும் நாங்கள் என்ன பண்ணுறதில்ல, ஒரு குணப்படுத்தின காரியத்தையோ இது பண்ண காரியத்தையோ நாங்கள் பெருசாக சொல்கிறதில்ல. ஆனால் அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் போகும்போது அவர்கள் எப்படி கர்த்தரை தெரிந்து கொண்டார்கள் என்பதற்கான ஒரு காரியத்தை மட்டும்தான் செய்வோம். காரணம், இது கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையில் மக்களை கொண்டு போய் சேர்க்கதா இருக்கணும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, பிரதான நோக்கமாகிய கர்த்தரை அறிந்து கொண்டு வாழ நம்ம கற்றுக்கொள்வோமா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தையை பிரசங்கித்து சபைகளில் போதித்து நாங்கள் செயல்படும்போது கர்த்தர் அந்த வார்த்தையை உறுதி பண்ணுவீர்கள் என்பதை முழுமையாய் நம்பி அதற்கென்று வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.